தொப்புள் எங்க வர்றான் அரப்பாடு என்ன மட்டும் ஆகுது உனக்காகவே வரல வச்சு எடுத்துருப்பாரு அதே நகம் பட்டாங்க அதுக்காக பாதி வெட்டிட்டேன். ஓஹோ ஆமா ஆமா அண்ணே என்ன அண்ணே மைமா பேரு தான் அந்த அந்தல எனக்கு பழக்கம் இல்லை ஐயா நாக பயிடு உனக்கு வாங்கிட்டா போகுது நான் கத்துதான் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் நீ கம்முன்னு படிச்சுனா போதும் நீ சேரு நான் நக்கி எடுத்துறேன் ஆமா அந்த பக்காசுரன் எங்க இருக்கிறான்னு என்னடா வண்டி எங்க ஓடுது என்னடா இது இந்த காட்டுல இப்பேற்பட்ட பேர் என்னையா இது போல பார்த்ததே இல்லையே என்ன நடக்குது என்ன பெண்ணே கண்ணே கண்ணே அப்படியே சுண்டி இருக்கிறதே உன் நடந்து அடே அடி அடி ஐயோ இத பாருங்க யாரு எனக்கு தெரியலையே இப்படி வந்து வழி படுக்கிறீங்க யாரா இருந்தா உன்னை பார்த்த உடனே கட்டி அழைத்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்துவிட்டது. அடியாத்தி அச்சி ஆனந்தி நிலவோடு சுண்டி நிற்கிறதே உன் அழகு மீன் பிரியா என்ன என்ன உன் பெயர் என்ன கண்ணே உன் பெயர் என்ன என் பெயரா தேடு ஐயோ தேடு ஆமா சொல்லும் பொழுதே எச்சல் ஊறுகிறது ஏதே அது நானே வா எங்க இது ஒரு இணைந்து இன்பத்தை காணலாம் இல்லறத்தை காணலாம் கட்டி அணைத்து உதடோடு உதடு முத்து முடிச்சு கொண்டே இருக்கலாம் இந்த உதட்டுல இந்த சுவை அங்கு சேர வேண்டும் அந்த சுவை இங்கு சேர வேண்டும் அதே இருவரும் நிலையாட வேண்டும் தலையை தான் நான் பண்ண பாவமா புண்ணியமா கூடாது இத பாருங்க எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி அனுமதி இல்லாம கை வைக்க கூடாது உனக்கு என்ன அனுமதி தர மாட்டியா தரணும் எனக்கு நீங்க யாரும் உங்க பேர் என்ன நானா ஆமா பார்த்ததும் கட்டி பிடிக்கணும் மொத்தம் கொடுக்கணும் எதனோடு சேரணும் இந்த எச்சில் அங்க சேரணும் சொல்றீங்க பேசுறதுலாம் நல்லாதான் இருக்கு ஆனா நீங்க யாரும் என்னன்னு எனக்கு தெரியல நான் அகிலத்தையே ஆண்டவன் பத்மாசுரன் பெயர் ஓ நான் வந்த வேலை வேற அதுல இருந்து ஒரு புறம் அப்படியா என்னை பயந்து பார்த்து பயந்து ஓடியவனே ஆனால் இடையில் நீ வந்த பிறகு அது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த வேலையை அப்புறம் பார்க்கலாம் நீதான் பத்மாசுரனா நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம வேலை அப்படின்னா நம்ம வேலை ஐயோ ஐயோ சீச்சி இத பாருங்க எனக்கு பழக்கம் இல்ல ஐயா நாக பயிடு உனக்கு வாங்கிட்டா போகுது நான் கத்துதான் நீ ஒண்ணும் பண்ண வேணாம் நீ கம்முன்னு படிச்சுனா போதும் நீ சேரு நான் நக்கி எடுத்துறேன் என் பேரு தேனுங்க அதுதான் ஒழுகுதே தேனு தொட்டால் எப்படி இருக்குமோ தொட வேணாம் இல்லையே பிசு பிசுன்னு இருக்கும் தேனு வேண்டாம் விளையாட வேண்டியதே நிறைவாக ஏற்க முத்தி முத்திலே பிறந்த சிப்பி போல புறத்தே வளர்ந்து வந்தா எனக்காக இமையழகு சித்திரமே கண்ணே மணியே கற்கண்டே
என்ன வேணும் என்ன வேணும் ஆஹா. ஆடை குறையாக இருக்கும் பொழுது அண்ணங்கள் எப்படி எனக்கு ஆபாசமாக தெரிகிறது? அனைத்தால் எப்படி இருக்கும் வா வர முடியாது வாடா. மாட்டேன்
உனக்காகவே வரல வச்சு எடுத்துருப்பாங்க நகம் பட்டாங்க அதுக்காக பாதி வேண்டிட்டேன். ஓஹோ இது சௌகரியமா இருக்கும். எதுக்கு என்ன ஐயோ என்ன வா வரமாட்டேன் உன் மழலை பேச்சு போல இருக்கிறது உன் பேச்சு. அப்படியா உண்டு இருக்கிறது உன்னுடைய வார்த்தை பேச்சு. அந்த இருப்பதை விட அருகில் வந்தால் ஆனந்தமாக இருக்கும். அப்படியா வா இத பாருங்க, உங்களை பார்த்ததும் உங்களை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஒரு முத்தை கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆமா ஏன்னா என்ன தடுக்குது சொல்லு. அவ்வளவு ஒரு அழகா இருக்கிறீங்க நீங்க. உங்க மீசால இருக்குது என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. ஆமாங்க ரொம்ப அற்புதமா இருக்கிறீங்க. அருகில் வந்து பேசினால் ஆனந்தமாக இருக்குமே. அருகில் வர தொடக்கூடாது. என் அனுமதி இல்லாமல் என் மீது விரல் கூட படைக்காது. அப்படியா ஒரு தடவை மட்டுமா செஞ்சாங்க இன்னும் இருக்காது உன்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறேன். இசைந்தார் இருவரும் வாடியா நேரமாவது சீக்கிரமா எதனால இத பாருங்க, எனக்கும் ஆசை இருக்குது உங்களோட சந்தோஷமா இருக்கணும். ஆமா அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்கு. அள்ளி வீசு ஆசையை அள்ளி வீசு கண்டே என்ன தாமரை கண்ணங்கள் ஏன்மலர் கிண்ணங்கள் எத்தனை நாடி நரம்பு எல்லாமே அப்படியே முறுக்கு முறுக்குதே. சீக்கிரமா அதெல்லாம் தொடாதீங்க. ஐயோ ஏன் தொடவனேன்னு சொல்றேன் தெரியுமா? உங்க பக்கத்துல வந்து நிக்கவே முடியல. ஆமாங்க ஒரே துருவாடு இருக்கிறது. உன் ஆசை உன் அழகை பார்த்து வர்ணித்த பொழுது உடலெல்லாம் வேர்த்து விட்டது. ஆமா வேர்வை நாத்தம் என்ன தாங்க முடியல. கட்டாய வாசனை அடிக்குது. ஆமாங்க
ஆகியால் தான் உங்ககிட்ட வரவே நான் அச்சப்படுறேன். மேட்ரு முடிச்சுட்டு போய் குடிச்சிடலாமா? நீங்க போயிட்டு வா, நான் சொல்றது கேளுங்க. மேட்ரு முடிச்சுட்டு நீங்க நான் சொல்றதை கேட்டா குடிச்சிட்டா சரியா போகுது. ஐயோ அப்படியெல்லாம் இருக்க கூடாது. எப்போதுமே சுத்தபத்தமா இருக்கணும். ஆமா, அப்படியா? உடம்ப சுத்தமா வச்சுக்கணும். கொஞ்சம் அப்படி போறீங்களா? போறவே அனுப்புறியே. நான் சொல்றதை நீங்க செஞ்சா சீக்கிரமா நான் பால் ஊத்திடுவேன். அப்படியா? நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லு, செய்ய சித்தமா காத்திருக்கிறேன். அப்படியா? காலில் விட சொல்றியா? அங்கே அடப்பாவி. காலை சொல்ல துணி தூக்கிட்டு ஐயோ பாவாடை தூவலை கொஞ்சம் பரதநாட்டியம் எப்படி ஆடும் தெரியுமா? பரதமே அந்த கால இத பாருங்க. என்ன சொல்லணும் சொல்லு. அங்கே கிடக்கிறேன், நான் உனக்கடக்கம் அதுலயே கிடக்கிறேன். அப்படியா? அங்கதான் இருக்கு. காலம் முழுவதும் நீங்கள் என்னோடு தான் வாழ வேண்டும். சத்தியமா உங்களை இச்சைக்கு நான் நின்றுகிறேன். காலம் முழுவதும் என்னோடு வாழுங்க. உன்னை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் சேர்த்தேன். என் முன்னாடியோட கை கறி வர்றேன். உன்னை வச்சுக்கிறேன் போதும். உன்னை நம்பி வந்துட்டேன். பால் ஊட்டிடுவா? நீ எதை ஊத்தினாலும் நான் குடிப்பனே. பாலா முக்கியம். வேற அது போன்றது எது வேண்டுமானாலும் குடிப்பனே. அப்படியா? அப்படின்னா நீங்க சீக்கிரமா போயிட்டு உடம்பெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கிட்டு நீங்க திரும்பி வாங்க. உங்களுக்காக ஆடையெல்லாம் அகட்டிட்டு நான் தேர்ந்த வேலையோடு இருக்கிறேன். இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். குடிச்சிட்டு வந்தாதான். ஆமா, குடிக்காத்து முன்ன வானான்ற. சரி, எதுவும் நல்லதுதான். நான் வேணுமா வேணாமா? ஐயோ என்ன சொன்னாலும் செய்யணுமா? என்ன சோப்பு வேணும்? நம்ம அவர் லைவ் ஆகி சொல்றாரு. எனக்கு சந்தோஷம் பிடிக்கும். ஐயோ எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த போற வாசனையா கமகமா. சரி சரி, போய் போட சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அரசனுக்கு அறபுத்தி என்று ஒரு பாருங்கள். அதை ஒடுத்து விட்டு செல்கிறார். வந்திருப்பது யார் என்று தெரியாம என் மீது இருக்கும் ஆசையா அவன் இந்த காரணத்தில் எங்கெங்கோ சுத்தி திரிந்தேன். நேரங்களில் வாங்குது. எங்க போனாலும் அருவியில் கூட தண்ணி வந்து போயிருக்குது. எங்கெல்லாம் தேடுறேன், தண்ணி கிடைக்கல. தண்ணி இல்லாத எங்க போய் குளிக்கிறது? தண்ணி இல்லையே. தண்ணி இல்லையா? எவ்வளவு தூரம் தேடினேன், கண்ணுக்கு எட்டிய தூரம் தேடினேன். எங்குமே காலம் முழுவதும் தண்ணி இல்ல. எங்க போய் குளிக்கிறது? பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க நீங்க தண்ணி ஊத்திட்டு வந்தாங்க அவங்களோட. அப்படின்னா இன்னொன்னு செய்யறீங்களா? தண்ணி ஊத்திக்க வேண்டாம். எங்கேயாவது குட்டின குளத்துல மாட்டு குழம்படியில ஆட்டு குழம்படியில இல்ல குளத்துல இல்ல தண்ணி. நீ சொல்ற கடைசியா மாட்டு குளம். மாட்டு குழம்படி மழை பெய்ஞ்சு ஒரு வாரம் ஆனா குளப்படி தண்ணி இருக்கும். ஆமா, அந்த தண்ணி என்ன பண்றது? அதை தொட்டு உங்க தலைமையில வச்சு தெளிச்சுட்டு வந்து. ஆமா, தெளிச்சுட்டு வந்திருக்கேன். அப்ப ஒத்துக்கிறியா? அப்போ ஒத்துக்கிறேன். உங்க வீடு அந்த அடையெல்லாம் போயிடும். ஆமா ஆமா. தண்ணி என்ன அன்பே மைமா பேரு தான் அந்த அந்தல.
தண்ணி தெளிச்சுட்டு வந்து உனக்கு தண்ணி எங்குமே தண்ணீர் இருக்கக்கூடாது என்று மயமாக வளர்த்துவிட்டேன். மாட்டுக்குளப்படி ஆட்டுக்குளப்படி மட்டும்தான் தண்ணீர் இருக்க வேண்டும் என்று நான் தான் செய்து சூழ்ச்சியது. தன்னாலே தான் கேட்டான் பத்மாசுரன். என் மைத்திரத்தில் வரும் என்னவென்று வாங்கினான். நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பத்தி எரிய வேண்டும் என்று என் மீது இருக்கும் மோகத்தால் என்னை அடைய வேண்டும் என்ற காரணத்தால் அவன் என்ன செய்தான். நான் சொன்ன பிரகாரம் மாட்டுக்குளப்படி சென்றான். அதை தொட்டு தலை மீது வைத்தான். அவன் எடுத்து சாம்பலாக்கி விட்டான். அந்த வேலை முடிந்தது.